ஹலோ வியூவர்ஸ், இது ஏவிரிஸ்வர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. லோ பட்ஜெட் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏவி ரிசீவர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் நமக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஏவி ரிசீவருக்கு உண்டான கூலர் ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஹீட்டிங் இஷ்யூஸ் உங்களோட ஏவி ரிசீவரில் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கூலர் ஃபேனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூலர் ஃபேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி யூஸ் ஆகும். நம்ம வந்து 2 கூலர் ஃபேன் வந்து கொடுப்போம். ஒரு சிங்கிள் பவர் கேபிளில் கனெக்ட் பண்ணி 2 கூலர் ஃபேன் கொடுப்போம். அது ரெண்டையுமே உங்களோட ஏவி ரிசீவர் மேலே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை அப்படியே வெளியில் வந்து சக் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ உங்களோட ஆம்பிளிஃபயர் எப்போவுமே வந்து கூலிங்காகவே இருக்கும். ஏவி ரிசீவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. உங்களோட ஆம்பிளிஃபயரும் ஒரு லைஃப் லாங்காக உங்களோடவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பிரத்யேகமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீடு இருக்கிறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் MX1. ஸோ இது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 இன்ச் டிரைவ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு 1 இன்ச்சு டோம் டியூட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சில்க் டோம் டியூட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள மெஷ்ஷு. இது வந்து எடுக்கலாம், பட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் மெஷ்ஷை அப்படி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்பீக்கரை வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊஃபரு. இது வந்து சில்க் டோம் டியூட்ரு தெரியுதுங்களா? இதுதான் வந்து சில்க் டோம் டியூட்ரு. ஸோ டிரைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஃப்ரண்ட்டு மெஷ்ஷு பாருங்கள், அதுவுமே எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பை ஆம்பிங் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா? தனித்தனியாக வந்து ஒன்று ட்வீட்டருக்கும் ஒன்று வந்து ஊஃபருக்கும் வந்து போகிற மாதிரி வந்து இதில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதை பிரிட்ஜ் பண்ணி இருக்கக்கூடியது. பை ஆம்பிங் உங்களோட ரிசீவரில் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணி தான் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ இந்த பிளேட்டை நீங்கள் உருவிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸில் வந்து நீங்கள் ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து கொடுக்கும்போது. ஸோ அதனால தான் இது வந்து பிரிட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. பை ஆம்பிங் பண்ணும்போது இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த பிளேட்டை. ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் பை ஆம்பிங் வர்ற மாதிரியான ஸ்பீக்கராக வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மிஷன் MX1 சீரீஸு. ஸோ இதோட வாட்டேஜ் என்ன அப்படிங்கிறது இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. 100 வாட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி இதோட ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ரீக்வன்சி 58 இருந்தும் ஹை ஃப்ரீக்வன்சி 20K வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களோட சரௌண்டு ஸ்பீக்கருக்கோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட கிராஸ் ஓவர் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் இதுக்கு வந்து 80 வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 80க்கு கீழே நீங்கள் வந்து இதை கொடுக்க வேண்டாம் கிராஸ் ஓவர். மினிமம் வந்து இதுக்கு வந்து 80 இல்லாட்டி 80க்கு மேலே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட லோ ஃப்ரீக்வன்சி வந்து 58 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 58 வந்து கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து அதிலிருந்து ஒரு 15 வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். 15 to 20 வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டான ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 80. ஸோ 80 வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். 58க்கு கீழே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கிராஸ் ஓவர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கரை மாற்றுறீங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிராஸ் ஓவர் வந்து உங்களோட ஏவி ரிசீவரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவான குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே வந்து கிடையாது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுடன் ஃபினிஷிங், பட் மேட் ஃபினிஷிங் தான் இது எல்லாமே. ஸோ கண்டிஷன் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்பீக்கர் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் உங்களோட ஏவி ரிசீவருக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மிஷன் ஆக்சுவலாக எங்கே உள்ள பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UK பிராண்டு. உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து நீடு இருந்துச்சுன்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877.
நம்ம ஏவி ரிசீவர் வந்து நியூ ஏவி ரிசீவர் எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸு கஸ்டமருக்காக டெலிவரி கொடுக்குறதுக்காக நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட சப்வூஃபர் கீழே இருக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாகாவோட சரவுண்ட் ஸ்பீக்கர். இது எல்லாமே வந்து கஸ்டமர் டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறோம். எல்லாமே பட்ஜெட் ப்ரைஸில் தான் நம்ம வந்து சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் நியூ ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842019877. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.